இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், எதிர் வீட்ல இருக்கவங்கள கூப்பிடு. யார் வீட்ல? கேக்குதா? இருக்கீங்களா இல்லையா? வெளியில வாங்க. எங்க அவரு? கேக்குறேன்ல, எங்க அவரு? எப்ப பார்த்தாலும் நடு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சவடால் விட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு எங்க ஆளை காணோம்? காசு கொடுக்க முடியலன்னு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா? இங்க பாருங்க, இந்த வாட்டி நான் அவரை விடுறதா இல்ல. எங்க அவரு? இப்ப எதுக்குடா அவரு இவருன்னு டென்ஷனா பேசுற? இங்க பாருங்க, பணத்தாரன்னு சும்மா அப்படி இப்படின்னு ஏமாத்தலான்னு மட்டும் பாக்காதீங்க. எங்களுக்கு நீங்க தர வேண்டிய பணம் மொத்தமும் வேணும். அவரும் உங்க பணத்தை மொத்தமா தர்றதா தான் சொல்லியிருக்காரு. மா, என்ன விளையாடுறீங்களா? ஏன் எப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும்னு சொன்னீங்க, வரும். என்ன சும்மா வரும்னா எங்க இருந்து வரும்? ஆமா, ஏதோ ஆர்டர் போட்டு டோர் டெலிவரியில வர மாதிரி சொல்றீங்க. பணம் இன்னைக்கு வரும்னு அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. நான் அவரோட வார்த்தையை என்னைக்கு நம்புறேன். அந்த ஆளு தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு ஓடிட்டாரு. நீங்க வேணா காலம் பூரா அவரை நம்பலாம். நாங்க யாரும் அவரை நம்புறதா இல்ல. இல்ல, இன்னைக்கு உங்க பணம் எல்லாம் உங்களுக்கே வந்துரும். வேற என்ன சொன்னாரு? பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணதும் எல்லாரையும் உடனே வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னாரு. என்னங்க உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? சொன்ன மாதிரி ஒருவேளை பணத்தை கொடுத்துருவாங்களோ? ஒருவேளை பணத்தை கொடுத்துட்டா நம்ம வீடு எங்கெங்க போய் தேடுறது? அம்மா வீட்டை வர நீங்க வாடகைக்கு விட்டுட்டீங்க. ஏய், அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு நீ ஒருத்தி. முதல்ல பணம் வரட்டும்டி, அப்புறம் பாப்போம். நாளைக்கு நான் போனதுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்கு மேலே என்னோட முதலாளி வீட்டில் இருந்த ஆள் வந்து உங்ககிட்ட 30 லட்ச ரூபா பணம் கொடுப்பாங்க. இனிமே எவங்கிட்டையும் எந்த பதிலும் நாம் சொல்ல தேவையில்லை சீதா. நாளைக்கே வீட்டை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த 3 பேருக்கும் மொத்த காசையும் உன் கையாலேயே நீயே அவங்க மூஞ்சில தூக்கி எறிய போற. ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சீதா, நான் திரும்ப வர்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட நீ வீட்டுக்குள்ள விட்டுறக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி. உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாமா. அதை அவன் செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வேணான்னு சொல்லி தடுத்திருப்பேன். ஆனால் அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில் தாம்மா என்கிட்ட சொன்னான். அதனால தான் நான். என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்படி என்ன காரியம் தான் அவர் பண்ணாரு?
என்னடா இதெல்லாம் அநியாயமா இருக்கு. பணத்துக்காக யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுவாங்களா? அவன் மட்டும் இந்த வேலையை விரும்பி செய்யணும் தலையெழுத்தா என்ன? பெத்த பிள்ளைங்களே பணம் பணம்னு கடங்கார மாதிரி அவன் கழுத்து நெரிச்சா அவன் இப்படி ஒரு வேலை தான் பண்ணுவான். என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு. யாராவது பணத்துக்காக ஜெயிலுக்கு போவாங்களா? என்னடா நியாயம் இது? என்கிட்ட எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, அவர் தான் சொல்லல, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் இதை அவரை பண்ண விட்டுருக்க மாட்டேன்ல. நம்ம நேரா போவோம். அந்த ஆள்கிட்ட எங்களுக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என் புருஷனை வெளியில எடுத்து கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கண்ணே. அண்ணே அண்ணா ப்ளீஸ், எனக்கு என் புருஷன் வேணும்ண்ணே. சரிம்மா சரிம்மா, வா போலாம். வா. செக்யூரிட்டி கதவை தரையா? யார் நீங்க? உன்ன மாதிரி நான் இங்க வேலை பார்த்தவன் தான். முதலாளி பார்க்கணும், கதவை தர. ஆமா சரி. சார் சார், இவர்தான் அண்ணே. மார்க்கண்டேயன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். வணக்கம் சார். என்னையா? இவங்க நம்ம கிட்ட டிரைவரா இருந்தான்ல, என் ஃப்ரெண்டு மார்க்கண்டேயன், அவனோட மிஸ்ஸஸ். அதுக்கு என்னப்பா? என்னண்ணே இது? நான் முதல்ல வந்து கேட்டப்போ மார்க்கண்டேயன் யாருமே இல்ல, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்தம்மா, உன்னை எனக்கு தெரியாதுல்ல. சரி, அதை விடு. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க, அதை சொல்லு. இல்லைங்க, மார்க்கண்டேயனை வெளியில எடுக்கணும். என்ன? மார்க்கண்டேயனை வெளியே எடுக்கணுமா? ஆமா சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்க பொண்ணு பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு தானே மார்க்கு தான் பழியை ஏத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசிக்கிறீங்க. யோ, நீ தாயா ஒன்றும் தெரியாத லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் டிரைவரா என்கிட்ட வேலை பார்த்தேன். வண்டி எடுத்துட்டு போய் யார் மேலே இடிச்சிட்டு அடிபட்டவன் செத்து போயிட்டேன். போலீஸ் அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்கு, அவ்வளவுதான்.